வணக்கம் தலைவா. சூப்பரு. மாநகர போக்குவரத்து கழக சேவை மக்கள் பயணிகளிடம் கருத்து கேட்டிருக்காங்க. அரசு பேருந்துகளின் செயல்பாடு மற்றும் தரம் பயணிகளிடம் கருத்து கேட்கும் பணியை மாநகர போக்குவரத்து கழகம் தொடங்கியிருக்காங்க. சென்னையில் அரசு பேருந்துகள் சேவையை மாநகர போக்குவரத்து கழகம் வழங்கி வருகிறது. சென்னையில் 625 வழித்தடங்களில் 3436 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தினமும் 29 லட்சத்துக்கு அதிகமானோர் இதில் பயணிக்கின்றாங்க. இந்த நிலையில் போக்குவரத்து சேவை தொடர்பாக பயணிகளிடமிருந்து பல்வேறு புகார்கள் வந்ததை தொடர்ந்து அவர்களின் கருத்துக்களை பெற்று பேருந்துகளின் இயக்கம் மற்றும் அதன் சேவை தரத்தை அதிகரிக்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டு அதற்கான பணியை தனியார் நிறுவனங்கள் மூலம் கடந்த வாரம் தொடங்கியிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பில் பேருந்துகளின் தூய்மை, பயண வசதி, பேருந்துகள் மற்றும் பேருந்து நிறுத்தங்களின் தனிநபர் பாதுகாப்பு, சரியான நேரத்திற்கு பேருந்துகள் வருகை, பேருந்து சேவையின் செயல்திறம் உள்ளிட்டவை குறித்து சேகரிக்கப்பட்டு வருகின்றன. ஸோ அடுத்த 3 வாரங்களில் முக்கிய மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளை ஆய்வு செய்து இந்த கணக்கெடுக்கும் பணி நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அடுத்த ஒரு 3 வாரத்தில் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை குறித்து மாநகர போக்குவரத்து அதிகாரிகள் என்ன கூறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரமான சேவை வழங்குவதற்காகவே இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளோம். பேருந்து சேவையில் உள்ள கள நிலவரம் குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ளவும், தேசிய பயண அட்டை, மின்னணு கட்டண முறை, புதிய மின்சார பேருந்துகளை வாங்குதல் உள்ளிட்ட பிற திட்டங்களையும் செயல்படுத்தவும், பல்வேறு மேம்பாட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் இது கணக்கெடுப்பு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ மாநகர போக்குவரத்துடைய சேவை எல்லாத்தையும் நிறுத்திட்டு ட்ரெயின் ஓடுதல் அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கணக்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை எப்போ நிரப்புவாங்க அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. டிஎன்எஸ்டிசி டிரைவர் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிற அருகாமையில் இருக்க ஆர்டிஓ அலுவலகத்துக்கு அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.